மதுரை மாவட்டம் குறிஞ்சிப்பட்டி ஊராட்சியில் உள்ள ஏழை காத்தம்மன் கோவிலில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டும் பணியை அதிமுக மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளலூர் நாட்டு அம்பலக்காரர்கள், முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன், மேலூர் முன்னாள் யூனியன் சேர்மன் பொன்னுசாமி, முன்னாள் துணை சேர்மன் பாலகிருஷ்ணன், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கஞ்சா போதையில் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபடும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பட்டாம்பக்கத்தில் கஞ்சா போதையில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து மிரட்டல் விடுத்ததால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியான நிலையில், விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மதுபோதை அடாவடி கும்பல் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். கூட்டப்புள்ளியில் தடுப்பு அணை பாலம் அமைக்கும் பணியினை திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆமை வேகத்தில் மேற்கொள்வதால் அப்பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் கடல் நீர் புகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு கடல் அரிப்பை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கொந்தளித்த மீனவர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கருப்பு கொடியுடன் கடற்கரையில் இறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல அதிகமாக அலை வீசும். இதனால இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 வீடுகளுக்கு மேலாக அரிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள் வாழ முடியாத சூழல்ல, கடற்கரையில நிற்கக்கூடிய மின் கம்பங்கள் சரிந்து விழக்கூடிய சூழல்ல, மக்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். நாங்கள் மக்கள் இன்னைக்கு முயற்சி எடுத்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மணல் மூட்டைகளை அடுக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய குரலை கேட்க கூட முடியாத ஒரு அரசாங்கமாக, அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி அருகே பாசன கால்வாயில் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முனைஞ்சிப்பட்டியில் இருந்து எடுப்பல் செல்லும் சாலையில் சில நாட்களாக ஆசிட் தன்மை உள்ள ரசாயன கழிவுகளை மர்ம நபர்கள் சிலர் கொட்டிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த ரசாயன கழிவுகள் அருகில் உள்ள பாசன கால்வாய் வழியாக குளம் போல் விவசாய நிலங்களில் கலந்து விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை விடியா அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் நகர் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருபவர்களை உடனடியாக காலி செய்ய அதிகாரிகள் கூறியதால் அவர்கள் அமைச்சர் பொன்முடியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பவர் ஹவுஸ் சாலை ஓரம் வசித்து வந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை முன்னறிவிப்பு இன்றி திடீரென வீடுகளை காலி செய்ய விடியா ஸ்டாலின் அரசு உத்தரவிட்டது. அவர்களுக்கு மாற்று இடம் திருப்பாச்சனூரில் ஒதுக்கப்பட்ட நிலையில் காட்டுப்பகுதியில் இடம் ஒதுக்கீடு செய்து அதிகாரிகள் தங்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய மக்கள் மனைப்பட்டா வாங்க மறுத்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.